HKS வாய்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம். கோட்டையை பிடிக்கப் போகும் டிவிகேவின் அமைச்சரவை பட்டியல் தயார். யார் யாருக்கு எந்த பதவி? விஜயின் மாஸ்டர் பிளான் என்ன? முழு விவரங்களையும் இப்போது பார்ப்போம். துணை முதல்வர் ரேஸில் ஆனந்த், காங்கிரசின் நிபந்தனை. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை எட்ட டிவிகே தலைவர் விஜய் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். இதில் டிவிகே பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தனக்கு துணை முதல்வர் பதவி வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்புள்ள முக்கிய பெயர்கள் இதோ: செங்கோட்டையன் வெங்கட்ராமன், சிடிஆர் நிர்மல்குமார், ஜேசிடி பிரபாகரன், மரிய வில்சன் ராஜ்மோகன், சத்யபாமா விஎஸ் பாபு, ஸ்ரீநாத் கமலி, சேலம் பார்த்திபன் காரைக்குடி பிரபு, முஸ்தபா. காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் தங்களுக்கு 2 அமைச்சர் பதவிகள் வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளதாம். இதில் மேலூர் விஸ்வநாதன் மற்றும் கிளியூர் ராஜேஷ்குமார் ஆகியோருக்கு அமைச்சர் யோகம் அடிக்க வாய்ப்புள்ளது. மற்றொரு புறம் சௌமியா அன்புமணி அவர்களும் துணை முதல்வர் பதவியை கோருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று பனையூர் அலுவலகத்தில் கூடும் பாமக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தவக கூட்டணிக்கு செல்வது மற்றும் பதவிகள் பெறுவது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அதிகாரிகள் மட்டத்திலும் பெரும் மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை போலீஸ் கமிஷனராக அமல்ராஜ் நியமிக்கப்பட அதிக வாய்ப்பு உள்ளது. உளவுத்துறை டிஜிபியாக தர்மராஜ் நியமிக்கப்படுவார் என தெரிகிறது. மேலும் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளிலும் அதிரடி மாற்றங்கள் நிகழக்கூடும். மன்னார்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் காமராஜ் அவர்களும் அமைச்சர் பதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். மெஜாரிட்டி குறித்த கவலைகள் இருந்தாலும் ஆட்சி அமைப்பதில் விஜய் மிகவும் உறுதியாக இருக்கிறார். தமிழகத்தின் அடுத்த அதிரடி அமைச்சரவை எப்படி அமையப்போகிறது? பொறுத்திருந்து பார்ப்போம். உடனுக்குடன் அரசியல் அப்டேட்டுகளை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் HKS வாய்ஸ் மீடியா.